கோகுலும் ரச்சு வந்துட்டு அம்மா எனக்கு வெள்ளை குருமா செஞ்சு கொடுங்கன்னு ஒரே ராவடிங்க. எனக்கும் செய்ய தெரியாது தம்பி, அம்மா யூடியூப் சேனலை பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா. நானும் பல யூடியூப் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தாங்க இதை செய்ய ஆரம்பித்தேன். நான் எப்படி செஞ்சேன்னா, ஒரு மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுக்கிட்டேன், முந்திரி பருப்பு ஒரு 6, கடல 1 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு ஒரு 4 பல், சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டு, பச்சை மிளகாய் 3 போட்டு பேஸ்ட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த பிரியாணி செல்வந்த மராட்டி முக்கு, இந்த பிரியாணி இலை, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு அதில் வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வணக்கிட்டு, அப்புறம் நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3 காய்கறி தாங்க நம்மக்கிட்ட இருந்தது, அதையும் போட்டு வணக்கி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டை ஆட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதையும் வந்து நான் அதில் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு உப்பு பார்த்து அதுவும் போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டேங்க. ஏன்னா என்னோடய குக்கர் சீக்கிரம் விசில் வந்துடுங்களா, சின்ன குக்கர், அதனால் ஒரு 4 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதை ஓப்பன் பண்ணால் அந்த வாசமே நல்லா கமகமன்னு சூப்பராக இருந்ததுங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு டேஸ்ட் பார்த்தோன்னா சும்மா அடி பொலிங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து நான் சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சப்பாத்தியோட இந்த குருமா ஊற்றி கொடுத்தேங்க. பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்மா சூப்பராக இருக்குங்கம்மா, இன்னுமேட்டு சப்பாத்திக்கு எனக்கு இந்த மாதிரி குருமாதாம்மா நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பல யூடியூப் சேனல்லாம் பார்த்து எனக்கு என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்கிற மாதிரி தாங்க பார்த்தேன். ஆனால் அவங்க போட்டதுலேயுமே என்கிட்ட இருந்த பொருளாகவும் இருந்தது, அதை வச்சு செஞ்சுட்டேங்க. அவ்வளோதாங்க.